ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய்மரி கிச்சன் தக்காளி தண்ணி சட்னி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 7 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சுடுதண்ணில் அரைவாசி வேவிச்சு தண்ணியில் வேவிச்சுட்டு இந்த சுடுதண்ணிலே எப்படி நீங்கள் கரைச்சிடணும். ஒரு வடிச்சிட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. வச்சுட்டு 3 பல்லேரி, 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கணும். உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கணும். 10 நிமிஷம் வணக்கிட்டு தக்காளி ரொம்ப வணங்க வேண்டாம், இந்த மாதிரி வணங்கினா போதும். இது இந்த கரைச்சி வச்சா தக்காளி இதில் ஊற்றணும். உப்பு போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. கொதிக்கணும். கொதித்து வரும்போது மல்லித்தழை போடணும். கொதித்து வரும்போது நீங்கள் மல்லித்தழை போட்டுக்கணும். மல்லித்தழை விட்டு ஒரு தடவை கிண்டிட்டு அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி சூடாக இட்லிக்கு ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.